फ्रेंड्स वेलकम टू अवर चैनल நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு விடுற மாதிரி தெரியவே இல்லை காலையில் டிஃபன் முடிச்சாச்சு அடுத்து மத்தியான சமையல் தான் மழைக்கு ஏத்த சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போறோம் தூதுவளை ரசமும் வவ்வால் மீன் ஃப்ரை தான் வாங்க பார்க்கலாம் மீனை நல்லா கழுவிட்டு நடுவுல சின்ன சின்னதா கீறி வச்சிருக்கேன் மசாலா இறங்கிறதுக்காக இப்போ மசாலா ரெடி பண்ணிரலாம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கூட வினிகர் இல்லாட்டி எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் செஞ்சு வச்சிருக்க பேஸ்ட்டை எல்லா மீன் மேலேயும் தடவி எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ரசம் பண்ணிடலாம் இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள தூதுவளை செடி செம்பருத்தி செடி அப்படியே பிடிச்சி வளர்ந்து வந்துட்டு மழை பெய்யறதுனால கட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அம்மியில் அரைச்சி சமைக்கணும்னு ரொம்ப ஆசை என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது ரீசெண்டாக திருநெல்வேலி போயிருந்த போது நான் சின்ன அம்மி பார்த்தேன் உடனே வாங்கிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேவையான நேரம் வச்சு அரைச்சிட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் பொடி 2 காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு தோட்டத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பூண்டை அரைக்கக்கூடாது தட்டி மட்டும் தான் எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அம்மியில் ஒட்டியிருக்க மசாலாவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு ரசத்துக்கு அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் ரசத்துக்கு ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து கிண்டி விட்டுருங்க புளிப்பு பிடிக்காதவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துருக்கும் போது டேங்கி டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ தூதுவளையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம் ரசத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் தூதுவளையோட சாறு நல்லா ரசத்தில் இறங்கும் இறங்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மீனை பொரித்து எடுத்துடலாம் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகா பறித்து எடுத்துடலாம் பறித்து எடுத்தாச்சு இப்போ அதையும் எண்ணெயில் கீறி போட்டுடலாம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் பொரிக்கிற மீனுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மீனை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் மீன் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே மாதிரி எல்லா மீனையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன் இன்னும் மழை விடாமல் பெஞ்சிட்டே தான் இருக்குது எங்களோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு மழையும் விடாமல் பெஞ்சிட்ருக்கு ஆவி பறக்க தூதுவளை ரசம் வவ்வால் மீன் ஃப்ரை சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்